हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव. श्रीमद् பாகவதம் 8வது ஸ்கந்தம் பார்க்கடல் கடைதல் பற்றி பார்த்தோம். அடுத்து அப்படியே மோகினி அவதாரம் அதையும் பார்க்கிறோம். தன்வந்திரியோட கைகள்ல இருந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு அசுரர்கள் ஓடுறாங்க. அப்போ அவங்க மத்தியில மோகினி ஆட்டம் விஷ்ணு ஒரு அவதாரத்தை பண்றார். அவளுடைய அழகுல மயங்கி அவகிட்ட பரிசாக அந்த அமிர்த பாத்திரத்தை ஒப்படைக்கிறாங்க, கலசத்தை. அந்த அம்மாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறா. அமிர்தம் உனக்கு தான் அப்படின்னு அந்த அசுரன் சொல்றான். இதை நான் எல்லாருக்கும் ஊற்றி தரேன், வரிசையா உட்காருங்க அப்படின்னு அவ சொல்றா. அத்தனை பேரும் ஒரு மனதா சம்மதிக்கிறாங்க. மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில உட்கார செய்தா. முதல்ல அரக்கர்கள்ட்ட போயிட்டு குனிஞ்சு மெதுவா அவங்ககிட்ட சொல்றான், உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் வந்திருக்கிறேன். கலசத்துல மேல் பக்கம் அமுது வந்து தண்ணீரா இருக்கு, கீழே தான் கட்டியா இருக்குது. அதனால நான் முதல்ல தேவர்களுக்கு பரிமாறிட்டு வரேன், அடுத்து உங்களுக்கு கட்டியான அமிர்தத்தை கொடுப்பேன், சரியா அப்படின்னா. நல்லது நல்லதுன்னு அசுரர்கள் சொல்ல அதுபடி அவ செய்ய ஆரம்பிக்கிறாள். முதல்ல தேவர்களுக்கு அமுதம் போகுது. அப்போ சில கபட அரக்கர்களுக்கு அவருடைய வார்த்தையில சந்தேகம் பிறந்துச்சு. ஒரு அசுரன், அவன் பேர் ஸ்வர்பானுன்னு பேரு, அவன் தான் பின்னாடி ராகுன்னு சொல்லப்படுறான். இந்த ஸ்வர்பானு இந்த சந்தேகத்தை அவன் தான் கிளப்புறான். ஒரு பெண்ணை நம்பி நாம மோசம் போக போறோம் அப்படின்னு சொன்னான். இதனால அவன் வந்து தன்னுடைய பங்கையாவது பெறலாம் அப்படிங்கிற யோசனையில தேவர்கள் பக்கமா வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுப்புல வந்து உட்கார்ந்தான். அப்போ மோகினி வரிசையா பரிமாறிட்டு வராங்க. இந்த சூரிய சந்திரன் பக்கம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் மோகினியோட பாதத்தை வருடி கண்ணை காட்டி சைகை பண்றாங்க, இவன் நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு. ஆனாலும் பந்தியில பாரபட்சம் கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவனுக்கும் அமுதத்தை கொடுத்தா மோகினி. சாப்பாட்டுல வேற்றுமை பார்க்கிறவனுக்கு சங்கிரகணி அப்படிங்கிற வியாதி வரும். இந்திரனுக்கு மோகினி அமுதம் தர்ற போது அப்பெல்லாம் ராகு வரல, சூரிய சந்திரன் இடையில தான் வந்து உட்கார்ந்து அமுதத்தை பெற்றான். சூரியன் வந்து புத்திகாரகன், சந்திரன் வந்து மனக்காரகன், மனசு. மனிதன் வந்து கோயிலுக்கு போனா கைகளால சாமி கும்பிடுறான், உடலால விழுந்து வணங்குறான். ஆனா மனசாலையும் புத்தியாலையும் அப்படி செய்ய முடியுதானா கஷ்டம் இருக்கு. ஏன்னா உடம்ப பயன்படுத்தும் போது ராகு ஒன்றும் பண்ணாது, மனசையும் புத்தியையும் தான் அது கெடுக்குது. நாமஜபம் பண்ணும்போது எல்லாருக்கும் இதுல அனுபவம் இருக்கும். ராகு வந்து ஒரு மடக்கு தான் குடிக்கிறான் மோகினி தந்தத. உடனே மோகினி வந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்துல அவனுடைய தலையை வந்து துண்டிக்கிறாங்க. மோகினி தேவி அமுதம் முழுவதையும் தேவர்களுக்கு தந்துட்டு வெற்று கலசத்தை அரக்கர்கள் முன்னாடி வைக்க அவங்களுக்கு ஆத்திரமா வந்தது. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, கபடனே, புடவை உடுத்திட்டு வர உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை பார்த்து கத்திக்கிட்டு போர் தொடங்குறாங்க. அப்போ தேவ அசுர யுத்தம் நடந்தது. அசுரர்கள் தோத்து போறாங்க. அசுரருடைய உழைப்போட நோக்கமே சுய சுகம், ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறது. ராவணன் ரண்யகசிபு அளவுக்கு உலகத்துல யாரும் தவம் பண்ண முடியாது. ஆனா அந்த உழைப்பு உலக சுகத்துக்காகன்னு இருந்துச்சு, பகவான் அடையிறதுக்காக இல்லை. அடுத்து நாரதர் கைலாயம் போறார். சிவபெருமான்கிட்ட போயிட்டு நாராயணனுடைய மோகினி வடிவத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார். வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுறார். வைகுண்டத்துக்கு ரெண்டு பேருமா போறாங்க. அங்க போனதும் சிவன் சொல்லார், உங்களைத்தான் தரிசிக்க வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ விஷ்ணு சொன்னார், அதான் எதிரிலே இருக்கிறேனே அப்படின்னாரு. அப்போ உங்களுடைய மோகினி வடிவத்தை பார்க்க நான் விரும்புறேன். விஷ்ணு எதற்காக? மன்மதனை எரிச்ச மாதிரி எரிக்கிறதுக்கா அப்படின்னு கிண்டலா கேட்கிறார்.
எதுக்கு அதுல உங்களுக்கு இப்படி ஒரு மோகம்னு கேட்டார். சிவன் சொல்றார், எல்லா அவதாரங்களையும் பார்த்திருக்கிறேன். மோகினி வடிவத்தை நான் பார்த்ததில்ல. உடனே எனக்கு அதை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றார். பகவானும் சரின்னு சொல்லி மோகினி லீலையை வந்து காட்டுறார். கொஞ்சம் தள்ளி நேர்த்தியான ஒரு தோட்டம் தெரியுது. அதுல மலர்களால் ஆன ஒரு பந்து செய்து ஒரு யுவதி விளையாடிக்கிட்டு இருக்கிறா. பகவானுடைய மாயையின் மொத்த உருவம் அந்த மோகினி. அஹ் அதை பார்த்ததும் அத்தனையும் மறந்து சிவபெருமான் அவ பின்னாடி போறார். கீதையில கண்ணபிரான் சொல்றார் 7:14 தெய்விகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்றது. மாயை வந்து என்னுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல். அதை யாரும் ஆஹ், தாண்டி வர முடியாது. ஆனாலும் என்ன சரணடைஞ்சவங்க அனாயசமா எளிதாக அதை கடந்துடலான்னு சொல்றார். மோகினியை பார்த்தாலே இத்தனை ஆனந்தம் வருது, அவளோட கூடமாட இருந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவன் போறார். இது அத்வைத ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் ஓடி போய் அந்த மோகினியை வந்து தழுவுறார். மோகினி மறைஞ்சு சதுர்புஜ நாராயணரா காட்சி வருது. இதுதான் ஹரிஹர தோற்றம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிவன் வந்து கைலாயத்துக்கு வந்துடுறார். அங்க இருந்த முனிகணங்கள்கிட்ட இந்த மோகினி அவதாரத்தை பற்றி விளக்குறார். மனசை நம்பக்கூடாது. கிருஷ்ணமாயா மனதை வந்து ஆட்கொள்ளக்கூடியது. புலன்களை ஜெயிச்சவங்க கூட அதுல சிக்க வாய்ப்பு உண்டு. அவங்க வென்றவன் அப்படிங்கிற ஆணவ கருத்துல கூட மாயையால ஆட்பட்டு வீழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார். ஆணவம் வந்து சூட்சமமான ஒரு அமைப்பு. அது வந்து கண்ணுக்கு தெரியாது. மனசுல தங்கி இருக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது. வெளியவே தெரியாது. மாயையும் கண்ணனும் எதிரெதிர் விஷயங்கள். ஒரு பக்கம் இப்போ கிழக்க கண்ணபிரான் இருக்காருன்னா மேல கடைசியில மாயை இருக்கு. மனசுக்குள்ள இருக்கிற சூட்சும விவகாரங்கள் வாய்ப்பு கிடைச்சா வெளிப்படுறதுக்கு காத்திருக்குது. அதனால மனதை வந்து கிருஷ்ணமயமா வச்சுக்கங்க அப்படின்னு சிவபெருமான் உபதேசிக்கிறார். மாபெரும் ஆன்மீகவாதிகளை கூட நிலை தடுமாற வைக்கிறது மாயை. ஒரு ஆன்மீகவாதி தன்னை வந்து குருசீட பாரம்பரியத்துல வச்சுக்கிட்டா அவருக்கு வந்து மேலிடம்னு ஒன்று, ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்கிறதுனால அவங்க வந்து மாயையில விழ வாய்ப்பு இல்லை. அதே சமயம் தான் தோன்றியாக சுதந்திரமாக ஆன்மீகவாதிகள் நடந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து சொந்த ராஜ்யம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தடுமாறி விழ வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்படின்னா 1வது வகுப்பு 2வது வகுப்புலையும் ஃபெயில் ஆகிறவன் உண்டு, ஐஏஎஸ்ல தேராம போறவனும் உண்டு. அது மாதிரி தான் இது கலிகாலம். அனைவருக்கும் இதயம் வந்து முரடா இருக்கும். நல்லதே உள்ள போக முடியாது. கலியுகத்து மனிதர்கள் காம புழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து பிள்ளை வேண்டி இனம் சேர மாட்டாங்க. காமத்துக்காக சேர்றதுனால பிறக்கிறது பூரா காம புழுவா பிறக்குது. மனுஷங்களுக்கு ஹரிநாமம், ஹரி நினைப்பு இதுதான் மோகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு வழி தருது, வாய்ப்பு தருதுன்னு சிவபெருமான் உபதேசிச்சார். 7வது மன்வந்திரம். அதுல சிராத்த தேவன் மனு இருக்கிறார். அவருடைய காலத்துல கசியபர் அதிதிக்கு மகனாக பகவான் வாமன தேவர் வடிவத்துல வாரார். பரீட்சித்து கேட்கிறார், அந்த வாமன சரித்திரத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், ராஜனே, தேவர்களோட நடத்திய போர்ல தைத்தியர்னு சொல்லப்படுகிற அசுரர் கூட்டம் தோல்வி அடைஞ்சது. தங்களுடைய குரு சுக்கராச்சாரியரை அடைக்கலம் கொள்றாங்க. சுக்கராச்சாரியார் அருளால அவங்களுக்கு திரும்ப பலம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக பலம் வந்து பெருகுது. ஒரு கட்டத்துல இந்திரனால தோத்து போன பலிங்கிற ராஜா இப்போ ஏராளமான சாதுக்களுக்கு சேவை பண்ணிட்டு மறுபடி பலவானா மாறிடுறான். இதனால விஸ்வத்தை வென்றவன் சர்வஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வத்தை வென்றவன் அப்படிங்கிற பேர் பெறுறதுக்காக விஸ்வஜித் அப்படிங்கிற யாகத்தை நடத்துன்னு சுக்கராச்சாரியாரால அறிவுறுத்தப்படுறான். சுக்கிரனுக்கு அடங்கி நடப்பவன் பலவான். சுக்கிர சக்தி தான் நம்ம அந்த சுக்கிர சக்திங்கிற தத்துவத்தால தான் நம்ம சரீரம் அமைஞ்சிருக்கு. பிரம்மச்சரியத்தை காப்பாத்துறவன் பலசாலி. அடக்கம்தான் பலம். கீதையிலையும் மனக்கட்டுப்பாடோட இருக்கிறவன் மனம் அப்படிங்கிற நெருப்புல வேண்டாத விஷயங்களை பொசுக்கிறான்னு கிருஷ்ணர் சொல்றார். பலி மன்னன் யாகம் நடத்த ஆரம்பிக்கிறான்.
சுக்கராச்சாரியார் அவனுக்கு தமது தேஜஸை கொடுக்கிறார். அவன் தேவர்களை தோற்கடிச்சு சொர்க்க ராஜ்யத்தை கைப்பற்றுறான். இந்திரனுடைய ஆசனத்துல பலிய வந்து பலி மன்னனை அசுரர்கள் வந்து அமர வைக்கிறாங்க. பலிமன்னன் 100 அஸ்வமேத யாகம் செய்தாச்சுன்னா சொர்க்கபுரி அவனுக்கே நிரந்தரமா சொந்தமாகும் அப்படின்ட்டு சுக்கராச்சாரி நினைக்கிறார். அதன்படி 100 யாகங்கள் செய்துட்டான். சொர்க்கத்தை வென்ற பிறகு தேவகணங்கள் அங்கிருந்து பயந்து ஓடி தங்களுடைய குரு பிருகஸ்பதியை புகழடைகிறாங்க. பிருகஸ்பதி சொல்றார், பிருகு வம்ச பிராமணர்கள் ரொம்ப உயர்ந்தவங்க, அந்த பிராமணரை அவமானப்படுத்தியாச்சுன்னா பலிக்கு ஒரு சாபம் வரலாம், அவன் நாசமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்றார். தேவர்களுடைய தாயார் அதிதி மாதா ரொம்ப பயத்தோட இருக்கிறாங்க. கசியபர்கிட்ட என் புதல்வர்கள் வந்து சொர்க்கத்துக்கு அவங்க தான் மீண்டும் சொர்க்கத்தை வந்து அவங்க கைப்பற்றணும், சொர்க்கத்துக்கு வரணும், என் புதல்வருக்கு அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டா. கசியபர் வந்து அசுரர்கள் வந்து இப்ப திருந்திட்டாங்க, பிரம்மச்சரியத்தை காப்பாத்துறாங்க, தர்மத்துல நிக்கிறவனை கடவுள் தண்டிக்க அவசியம் வராது, அதனால தேவர்கள் கஷ்டம் தீர பகவான் ஏதாவது ஒரு யுக்தியை மேற்கொள்வார், அதன் மூலம் உன் புதல்வர்கள் வந்து சுகம் அடைவாங்க, தேவர்கள் சுகம் அடைவாங்கன்னு சொல்லி கசியபர் சொல்றார். ஆண்டாள் கூட இந்த கசியபருடைய வாமன அவதாரம், அவருடைய புதல்வன் வாமன அவதாரம் பற்றி பாடும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு பாடுறாங்க. அடிதடி இல்லாம அமைதியான உத்தமமான அவதாரம் வாமன அவதாரம். ஒன்றும் இல்லாம அவர் வந்து சரணடைய வைக்கிறார் பலிய. கசியபர் மனைவியோட பேசும்போது பங்குனியில பயோவிரதம் ஆரம்பி, பகவான் உன் வீட்டுக்கு புதல்வனா வருவார் அப்படின்னு சொல்றார். கிரகஸ்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒன்றுபட்ட கருத்தோட பகவானை அவங்க ஆராதிச்சு வந்தாங்கன்னா பகவான் அவங்க கிட்ட மகிழ்ச்சி அடைகிறார். அவங்க யோக பாதைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஆனா யோக பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சத் சங்கத்தால கிரகஸ்த ஆசிரமம் வெற்றி அடையுது, பயனுள்ளதாகுது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா கிருஷ்ண கீர்த்தனத்துல ஈடுபட்டாச்சுன்னா யோகிக்கு சமாதியில என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அது இவங்களுக்கு கிருஷ்ண கீர்த்தனத்திலே கிடைக்கும். திருமணத்தின் போது மணமகன் குதிரையில வர்ற மாதிரி ஒரு சடங்கு உண்டு. நமக்குள்ள ஞானப்புலன் 5 இருக்கு, கண் காது மூக்கு நாக்கு தோல். கர்மப்புலன் 5 இருக்கு, கை கால் வாய் மலஜல உறுப்புகள். இந்த 10ம் குதிரைகளாட்டம் இருக்கு. இவற்றை ஒன்றுபடுத்தி ஒரு பெரிய குதிரை மனசுங்கிறது இருக்கு. மனதை கட்டுப்படுத்தினவன் அப்படிங்கிற பொருள்ல மணமகன் வந்து குதிரையில போறான். அவன் வந்து ஜெயிச்சிருக்காங்கிறது அர்த்தம். மனம் கட்டுப்பட்டா காமமும் அறத்துக்கு உட்பட்டதா மாறும். அதனால மணமகன் வந்து குதிரையில தான் போகணும், கார்ல போகக்கூடாது. யோகிகள் வந்து இறைவனை தரிசிக்கிறாங்க. குடும்பஸ்தனும் இறைவனை வந்து தன் குடும்பத்திலே பிறக்க வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கான். குடும்ப வாழ்வு சத்சங்கத்தால உயருது, கெட்ட சகவாசத்தால தாழ்ந்து போகுது. தற்போது குடும்ப வாழ்வின் குறிக்கோளை சொல்லித்தர யாரும் கிடையாது. கசியபர் அதிதியின் குடும்ப வாழ்வு ரொம்ப புனிதமா இருந்தது, தெய்வீகமானதாக இருந்தது. வயோவிரதம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் முதல் நாள் ஆரம்பிச்சு துவாதசி வரைக்கும் 12 நாட்களுக்கு கோ பூஜையோட லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணணும். பால் மட்டுமே நிவேதனம் பண்ணி சாப்பிடணும். இந்த விரதத்தை அதிதி கடைபிடிக்கிறார். அதிதி அப்படின்னா எல்லாத்தையுமே மங்களமா பார்க்கிறவான்னு அர்த்தம். கஷ்யப அப்படின்னா சீரான மனதை உடைய மனிதனை குறிக்கும். பரசுராமர் 21 முறை பூமியை வலம் வந்தார். சத்திரியர்களே இல்லாதபடி அவங்கள கோடாரியால காலி பண்றார். அதுக்கப்புறம் நீர்க்கடன் செய்து பூமியை வந்து கசியப முனிவர்கிட்ட தான் தானம் கொடுத்தார். இதனால பூமிக்கு வந்து காசினி அப்படிங்கிற பேர் வருது. பாரதத்துல குடும்ப வாழ்வு முறை புனிதமாக போற்றப்படுது. மனைவி அதிதி மாதிரியும் கணவன் வந்து கசியபர் மாதிரியும் வாழணும். அப்போ இறைவன் அவங்களுக்குள்ள பிறக்க ஆசைப்படுறார். காமம் அப்படிங்கிறது சரீர திருஷ்டி, தேக திருஷ்டி. தேக பார்வையை விட்டுட்டு தேவாதி தேவனை
பார்க்கிற பார்வையை கொண்டிருந்தா காமம் வந்து நஷ்டமாகும். சதஸ்லோகில இதை பற்றி ஆதிசங்கரர் சொல்லும்போது, மனிதன் தோலையும் சதையையும் வாய் பார்ப்பதை விட்டுவிட்டு அதன் நேர்த்திக்கு காரணமான ஆத்மாவை ஆலோசித்தால் மேன்மை அடைவான் அப்படிங்கிறார். உலகங்கடலை மனுஷனுடைய பார்வை கெட்டு போச்சு. சிருஷ்டி திருந்துனா சிருஷ்டி உருப்படியா தெரியும். இதற்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அது சரியான கண்ணையும் சரியான பார்வையும் தரக்கூடியதாக இருக்கு. ஒரு முறை ஜனக மகாராஜனுடைய அரண்மனைக்கு அஷ்டவக்ர முனிவர் வந்தார். அவரது உடம்பு 8 இடங்கள்ல கோணலா இருக்கும். இதை பார்த்து அரச சபையில இருந்த கூட்டம் சிரிக்குது. அவரும் அவங்கள பார்த்து பதிலுக்கு சிரிக்கிறார். அப்போ ஜனக மகாராஜா, முனிவரே, உங்களுடைய அங்கங்களை பார்த்தாலே சபையில எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஆனா நீர் எதை பார்த்து எதை நினைச்சு சிரிக்கிறீர்னு கேட்டார். அப்போ அஷ்டவக்கரர் சொன்னார், இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு குருடர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உண்மையான வார்த்தை இது. உடல் மண்ணால் ஆனது, ஆத்மா இறைவனுடைய அங்க துணுக்கு. ஆத்மா உடல் பெறும்போது கர்மத்துக்கு தக்க சரீர தோற்றம் மாறுபடுது. உடலுக்கு அப்போ மதிப்பே கிடையாது, ஆத்மாவுக்கு தான் மதிப்பு. மனுஷனுடைய செயல் தான் முக்கியம், உடல் முக்கியம் அல்ல. ஆத்மாவை காணாதவங்கெல்லாம் குருடங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசுறார். இப்ப திதி பல அரக்கர்களை பெற்றெடுத்தா, அதிதியோ வாமனரை பெற்றெடுக்கிறா. தேவர்கள் கூட்டம் அவ பக்கம் இருக்கு. திதி அப்படிங்கிறது வந்து பேத புத்தி உள்ளவா, அதிதிங்கிறது அபேத புத்தி. உலகத்தை வந்து வேற்றுமை பாவனையோட பார்க்காம வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத பாவனையோட பார்க்கிறது அதிதின்னு அர்த்தம். அறிவுல பேதம் இருந்தா மனசுல பேதம் வரும். பேதத்துல இருந்து தான் விகாரங்கள், விகாரத்தன்மை வெளிப்படுது. உருவத்தை விட மூல வஸ்து முக்கியம். தங்கத்துக்கு தான் மதிப்பே ஒழிய நகைக்கு மதிப்பு கிடையாது. வியாபாரிக்கு கனவுல கூட பைசா நினப்பு தான் வரும். எப்பவுமே பகவானை தியானிக்கணும். அப்போ பகவான் நினப்பு பார்க்கிறவனுக்கு உண்டாகும். பல தெய்வங்களை பூஜை பண்ணா கூட தியானம் கிருஷ்ணர்ல இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.